ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிபப்ளிக் சேனலில் மகாபாரதம் கதையை தொடர்ச்சி பார்க்கலாம். இன்றைக்கி 16வது தலைப்பை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 16வது தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கதையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா துரியோதனின் படுகொலையும் துரியோதனோட பாதக சதி திட்டத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். மகாபாரத கதையில் கௌரவ தலைவனான துரியோதனன் பாண்டவர்கள் மீது கொண்ட பொறாமையால் பல சதி திட்டங்களை தீட்டிட்டு வரான். அதே மாதிரி ஒரு பாதக செயல்களையும் தீட்டி இறுதியில் குருச்சேத்திர போரில் 18ஆம் நாளில் பீமனால் படுகொலை செய்யப்படுறான் துரியோதனன். அர்ஜுனனோட உதவியுடன் கிருஷ்ணர் காட்டிய வழியில் தொடை பகுதியில் பீமன் தாக்கியதால் துரியோதனன் மடிகிறான். இது கௌரவர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. துரியோதனின் பாதக செயல்கள் மற்றும் கொலைச்சதி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. விஷப்பரிமாற்றம் முதல்ல பண்ணுறான். சிறு வயதிலேயே பீமனுக்கு விஷம் கொடுக்குறான் துரியோதனன். அப்புறம் நதிக்கரையில் கட்டி ஆற்றில் தள்ளி சாகடிக்க முயற்சிக்கிறான். இது முதல் சதி திட்டம். இரண்டாவதாக லட்சக்கிரகம் அப்படின்னு சொல்லி பாண்டவர்களை அரக்கு மாளிகையில் தங்க வச்சு தூங்கும்போது தீயிட்டு கொளுத்த சதி செய்கிறான். மூன்றாவதாக சூதாட்டம். சகுனியோட தந்திரத்தால் சூதாட்டத்தை விளையாட வச்சு பாண்டவர்களை வஞ்சித்து நாடு செல்வம் மற்றும் திரௌபதியை அபகரிக்க பார்க்குறான். நான்காவது திட்டம் திரௌபதி துகிலுரிதல். சபையில் திரௌபதியை அவமானப்படுத்தி பழிவாங்க நினைக்கிறான். இந்த 4 தான் அவனோட பாதக திட்டம்லாம். துரியோதனோட படுகொலைக்கு என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரில் இறுதி நிலை வருது. 17 நாட்கள் நடந்த போரில் கௌரவ படை அழிந்த நிலையில் துரியோதனை வைசம்பாயன ஏரியில் போய் ஒளிஞ்சிக்கிறான். பீமனுடைய கதாயுத்தை வச்சு பாண்டவர்களால் கண்டறியப்பட்ட துரியோதனை பீமனோட இறுதிக்கட்ட கதாயுத்தத்தில் அவங்க கூட போரிட செய்கிறான். கிருஷ்ணரின் சதியும் தந்திரத்தையும் பார்க்கலாம். துரியோதனின் உடல் கவசமாக இருந்ததால் அவனை வெல்ல முடியாதுன்னு சொல்லி கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கிறாரு. பீமனுக்கு தொடைப்பகுதியில் தாக்க சைகை காட்டுறாரு கிருஷ்ணர். எப்படி படுகொலை செய்யப்படுறான்னா, துரியோதனன் விதிமுறையை மீறி முறையற்ற போராக இருந்தாலும் தீயவரை அழிக்க துரியோதனன் தொடையில் பீமன் அடித்து அவனை வீழ்த்தி படுகொலை செய்கிறான். கௌரவர்களை மூத்தவனான துரியோதனன் இந்த பாதக செயலில் உச்சகட்டமாகவே அவனது மரணம் அமைஞ்சிடுது. ஏன்னா துரியோதனனுக்கு பாண்டவர்களில் யாருமே ஆட்சி செய்கிறது பிடிக்காமல் ஏதாச்சும் ஒரு சதி திட்டம் தீட்டணும். ஏன்னா கௌரவரோட வாரிசில் முதல் பையன் துரியோதனா. அவன் அந்த ஆட்சியை பிடிக்கணும், இவங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்கிறதுக்காக இந்த சதி திட்டத்தெல்லாம் தீட்டிகிட்டு இருக்கான். இந்த திட்டத்தைப்படி எப்படிலாம் இந்த திட்டத்தை தீட்டி அவன் நாட்டை பிடிக்கலான்னு சொல்லி பார்த்தான். ஆனால் பீமன் இருக்கிறதுலே ரொம்ப பலசாலியாக இருந்தனால அவரோட திறமையின் மூலமாக துரியோதனை தாக்கி வீழ்த்திடுறாரு. வீழ்த்ததுனால துரியோதன் செத்து மடிஞ்சிடுறான். இதுதான் நண்பர்களே கதை. இன்றைக்கி 16வது தலைப்பு முடிஞ்சிருச்சு. 16வது தலைப்பு சின்ன தலைப்பு தான். நாளைக்கு 17வது தலைப்பை பார்க்கலாம். நம்மளுடைய மகாபாரதம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். நன்றி மக்களே. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.